Hello friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான வெஜ் ஹக்கா நூடுல்ஸ். ரெஸ்டாரண்ட்ல நம்ம விரும்பி வாங்கி சாப்பிடக்கூடிய இந்த வெஜ் நூடுல்ஸை வீட்லயே நம்ம அழகா ஈஸியா 10 நிமிஷத்துல செஞ்சிரலாங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். பர்టిక్యులர்லி குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த நூடுல்ஸ்ல நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து வீட்லேயே அழகாக ஹைஜீனிக்காக குக் பண்ணி கொடுக்கும்போதும் அவங்களும் திருப்தியாக சாப்பிடுவாங்க, நம்மளும் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோங்கிற திருப்தியும் இருக்குது. அதே மாதிரி புதுசாக சமைக்க பழகிறவங்க, பேச்சுலர்ஸ், ஹாஸ்டல் ரூம்லலாம் தங்கியிருக்கிறவங்களுக்கு ஒரு ஈஸி அண்ட் குயிக்காக ஒரு கம்ஃபர்டபுளாக சமைக்கணும்னு யோசிக்கும்போது இது நல்ல சாய்ஸுங்க. நிறையா வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் நூடுல்ஸ் செஞ்சிங்கன்னா ஒரு ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக சாப்பிட்டு ஒரு திருப்தி இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம நூடுல்ஸை நல்லா உதிரியாக குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. எப்போ இந்த மாதிரி நூடுல்ஸ் தாளிக்கும் போது நூடுல்ஸ் வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகி உதிரியாக இருக்கணும். ஸோ இப்போ நூடுல்ஸ் குக் பண்ணி எடுக்கிறோம். இங்கே பாத்திரத்தில் 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும். ஸோ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா ஃபுல் ரோலிங் பாயில் வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை இறக்கி கீழே வச்சிடலாம். இப்போ கொதிக்கிற தண்ணி இங்கே ரெடியாக இருக்குது. இப்போ இதில் நான் நூடுல்ஸ் சேர்த்துக்கிறேங்க. நான் இங்கே எடுத்துருக்கிறது Chingssecret ஜஸ்ட் சோக் வெஜ் ஹக்கா நூடுல்ஸ். அதாவது இந்த பிராண்ட் நூடுலை வந்து நம்ம ஜஸ்ட் சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சா மட்டும் போதும். அதுவே நல்ல ஒரு 6-7 நிமிஷத்தில் பர்ஃபெக்டாக வெந்து உதிரியாகவும் இருக்கும். அதாவது நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்க வேண்டாம், ஜஸ்ட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு இப்படி மூடி வச்சுட்டாவே போதும். 6-7 நிமிஷத்தில் பர்ஃபெக்டாக வெந்துடும், உதிரியாகவும் இருக்கும். அதாவது நூடுல்ஸ் குழஞ்சு போகாமல் உதிரியாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்மளுக்கு நூடுல்ஸ் செஞ்சு எடுக்க முடியும். நான் இங்கே 2 பேக்கெட் நூடுல்ஸ் போட்டிருக்கிறேன். இது 4 பேருக்கு சரியாக இருக்கும். ஸோ ஒரு 6-7 நிமிஷம் ஊறிட்டு இருக்கட்டும். அந்த டைம் கேப்பில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிடலாம். நான் இங்கே என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கிறேன்னா, கேரட்டு நல்லா 2 கேரட்டு இந்த மாதிரி சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கூடவே முட்டைக்கோஸ், கேபேஜ், அடுத்ததாக கேப்சிகம், 2 பெரிய வெங்காயம். ஸோ எல்லாம் நல்லா சன்னமாக நீளமாக கட் பண்ணி வச்சாச்சு. வெஜிடபிள்ஸ் ரெடி. இங்கே நூடுல்ஸு ஊறி ரெடி ஆகிடுச்சு. வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இங்கே 6 நிமிஷம் கழித்து சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்த நூடுல்ஸை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், நூடுல்ஸ் நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு, உதிரியாகவும் இருக்குது. பாருங்கள் நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது, குழஞ்சி போகலை, பட் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, நூடுல்ஸ் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம தண்ணியை வடிச்செடுத்துடலாம். கம்ப்ளீட்டாக தண்ணியை வடிச்செடுத்துட்டு உடனடியாக மேலே கொஞ்சம் பச்சை தண்ணியை இப்படி ஊற்றி விட்டுருவோம். இப்படி பச்சை தண்ணி நம்ம ஊற்றிட்டோம்னா இந்த நூடுல்ஸ் ஃபர்தராக குக் ஆகாது, அப்படியே உதிரியாக இருக்கும். அவ்வளோதாங்க, அருமையான நூடுல்ஸ் நல்லா உதிரியாக பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அகலமான பேன் வச்சாச்சு. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். ஆயில் சூடானதுக்கப்புறம் நல்லா சன்னமாக நீளமாக கட் பண்ணின வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டாக நம்ம கேரட்டை சேர்த்துடலாம். இந்த கேரட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கேபேஜ், முட்டைக்கோஸ் சேர்த்துடலாம். அதுவும் நல்லா சன்னமாக நீளமாக கட் பண்ணி. அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு இப்போ நம்ம கேப்சிகம் சேர்த்துடலாங்க. கூடவே சன்னமாக நீளமாக கட் பண்ணின ஆனியன்ஸை சேர்த்துடலாம், 2 ஆனியன். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்படி நம்ம நிறையா சேர்த்து வதக்கி குக் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுக்கு அடம் பிடிப்பாங்க. பட் அவங்களுக்கு பிடிச்ச இந்த மாதிரி நூடுல்ஸ்லலாம் நம்ம சேர்த்து கொடுத்தோம்னா கண்டிப்பாக மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நூடுல்ஸ் எல்லாம் செய்யும்போது நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுவும் பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல சத்தான வெஜிடபிள்ஸ் நிறையா சேர்த்தாச்சு. இதை வந்து ரொம்ப நேரம் வதக்கி குழஞ்சு போக விடக்கூடாது. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஒரு 50 to 60% மட்டுமே தாங்க ஃப்ரை ஆகணும். அப்போ தான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் க்ரன்ச்சியாக இருக்கும். அந்த நூடுல்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நல்லா ஒரு 50 to 60% மட்டுமே வதக்கிக்கங்க. பாருங்கள், வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு, க்ரன்ச்சியாகவும் இருக்குது. ஸோ 60% நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற நூடுல்ஸை கம்ப்ளீட்டாக போட்டு விட்டுருவோம்.
2 பேக்கெட் நூடுல்ஸை வேக வச்சு இங்கே சேர்த்தாச்சுங்க. இப்போ இதில் நம்ம சாஸஸ் எல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு மசாலா பொடியை மட்டும்தான் சேர்க்கிறோம். Chingssecret சவுமீன் ஹாக்கா நூடுல்ஸ் மசாலா. நம்ம இந்த மசாலா பொடி மட்டுமே சேர்த்தா போதுங்க. இதில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்க வேண்டாம், எந்த ஒரு சாஸும் சேர்க்க வேண்டாம், உப்பும் சேர்க்க வேண்டாம், எல்லாமே இதுலேயே இருக்குது. ஸோ நம்ம ஜஸ்ட் இந்த மசாலா பொடியை கம்ப்ளீட்டாக இந்த நூடுல்ஸ் மேலே போட்டு விட்டுருவோம். நான் இங்கே 2 பேக்கெட் நூடுல்ஸ் வேக வச்சுருக்கேன். ஸோ ஒரு ஃபுல் பேக்கெட் மசாலா பொடியும் கம்ப்ளீட்டாக இது மேலே போட்டு விட்டாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விடுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இந்த தண்ணி எதுக்காக சேர்க்குறோன்னா அப்போ தான் இந்த மசாலா பொடியை நம்ம கம்ப்ளீட்டாக ஈவனாக அந்த நூடுல்ஸ் மேலே கலந்துக்க முடியும். ஸோ அதுக்காக ஜஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் மட்டுமே சேர்த்துக்கங்க, அதிகம் சேர்க்க வேண்டாம். நல்லா கலந்து விடுங்க. இப்படி 2 ஃபோர்க் ஸ்பூனை வச்சுட்டு நம்ம கலந்து விட்டால் ஈஸியாக இருக்கும், ஈவனாக கலந்துக்க முடியும். நல்லா ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அப்படியே நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், கம்ப்ளீட்டாக நல்லா கலந்தாச்சு, நல்லா ஈவனாக கலந்தாச்சு. அவ்வளோதாங்க, அருமையான வெஜ் ஹாக்கா நூடுல்ஸ் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி இது. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை இப்படி மேலால் தூவி விட்டுருங்க. அங்கங்கே அந்த க்ரீன் கலர் அழகாக இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் சேர்த்துக்கலாம். ஒரு அருமையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜ் நூடுல்ஸ் நம்ம வீட்லேயே அழகாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சாச்சுங்க. இங்கே எந்த சாஸும் யூஸ் பண்ணலை. ஸோ எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. நம்ம ஜஸ்ட் அந்த நூடுல்ஸை குக் பண்ணுறோம், வெஜிடபிள்ஸை வதக்குறோம், அந்த மசாலா பொடியை போட்டு கலந்து எடுத்துடுறோம். அவ்வளோதாங்க, பக்காவான ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டோட அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி இது. ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்களும் பேச்சுலர்ஸும் ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுளாக சமைச்சிக்கலாம். இதோட Chingssecret Schewan சட்னியும் சேர்த்து வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான சிம்பிளான ரெசிபி இது. நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.